வணக்கம். என்னுடைய பெரிய தங்கச்சி லீதியாவோட வீடு பால் காய்ச்சி ஃபங்க்ஷனை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் எஸ்தர். வெல்கம் அவர் சேனல். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய தங்கச்சிக்கு லாஸ்ட்டு மந்த் ஆகஸ்ட் 19 அன்னைக்கு அவளுக்கு பர்த்டே. அந்த அன்னைக்கு அவங்கள வீடு ஓப்பன் பண்ணாங்க. பெரிய தங்கச்சி லீதியான்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய வீடு ஒரு பட்ஜெட் ஹவுஸ்னே சொல்லலாம். காம்பேக்டாக அவங்களுக்கு அளவாக ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சனு, அட்டாச்டு பாத்ரூம், வெளியே ஒரு ரெஸ்ட் ரூமோட சூப்பராக இருந்தது வீடு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months தான் ஆச்சு வீடு எல்லாமே முடிஞ்சதுமே அவங்க ஆகஸ்ட் 19 வீடு பால் காய்ச்சினாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா. அப்போது சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது இல்லையா. அதனால் வீடு இவ்வளோதாங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல அழகிய வீடு வேணும்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். காரணம் என்னவென்றால் நம்மளுடைய சின்ன தங்கச்சி விக்டோரியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் நம்மளுக்கு சிவில் பண்ணி கொடுக்குறாங்க. பெர்நாய்க்கன் பாளையத்தில் எந்த ஏரியா வந்தாலும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே லோன் அவைலபிள் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. சேலத்துலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சேலத்தில் ஆத்தூரில். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி ஆகிட்டு ஃபாஸ்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலே நாங்கள் ஃபாஸ்டர்ஸை வச்சு தான் ப்ரேயர் பண்ணி பிளஸ்ஸிங்கோட, கடவுளுடைய பிளஸ்ஸிங்கோட ஆரம்பிப்போம். அதுக்குள்ளாட்டி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் காலையிலே நேரமாக வந்துட்டாங்க. சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம் மெத்தடில் போட்டிருந்தாங்க. எல்லாமே லீதியா வாங்கி கொடுத்துருந்தாங்க. லீதியாவும் மனோவும் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாஸ்டர் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஒவ்வொருத்தங்களாம் லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 10:30 தான் நம்ம பால் காய்ச்சினோம். அதனால் கொஞ்சம் நேரமாக எல்லாருமே வரணும் அப்படின்ட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. காலையில் டிஃபன் கிச்சடி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மதியம் பிரியாணி, கிரேவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளால் அந்த வீடியோ கவரேஜில் இதில் போட முடியல. பார்த்திங்கன்னா லீதியா மனோகர் இருக்கா பார்த்திங்கன்னா, அவங்களோட ஓனரும் வந்துட்டார். இப்படி பசங்க எல்லாமே கீபோர்டு, மியூசிக் டீம் எல்லாம் சர்ச்சிலேருந்து வந்தாங்க. வந்ததுமே பாஸ்டர் இவங்க தான் சின்ன பாஸ்டர், எங்களோட சின்ன பாஸ்டர், பெரிய பாஸ்டர் 2 பேருமே அந்த வீடை ப்ளஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போனதுமே ரிப்பன் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்ததுமே வீடு எல்லாமே வந்த நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, சர்ச்லேருந்து ரிலேட்டிவ் எல்லாருமே ஆசிரியர் ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிஃப்ட்டு, மொய் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியல. வீடு பால் காய்ச்சினதுக்கப்புறம், அதாவது ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போய் பால் மட்டும் பொங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். பால் பொங்குனதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்தாச்சு. நம்மளுடைய நண்பர்களை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் மொபைல் நம்ம கையில் இல்லை, அதனால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. எடுத்த வீடியோலாம் சும்மா கிளிப் போட்டு விட்டுருந்தாங்க. அதனியாக்கு ஒரே வேர்த்து குட்டிருச்சு. குழந்தைங்க எல்லாமே அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. 10:30 11 o'clock பக்கம் ஆகிடுச்சிங்களா. ஸோ அதனால் ஸ்வெட்டிங் ஓவர் ஆகிடுச்சு. எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டு காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பி வந்தவங்க எல்லாருமே வெயிலில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் கரெக்டாக இருந்தது. சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3:30 மேலே தான் மழையே வந்தது. சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நல்லா இருந்தது. எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம், சூப்பராக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம் லைஃப்பில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். வாழ்த்துக்கள் லீதியால் அண்ட் மனோகர். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ் அப்படியே வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் வீட்டுக்குள்ளே கொண்டு எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்ட்டு இருந்தார். அப்படியே பாஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுற கேப்பில் இங்கே பால் காய்ச்சுற இடத்துல கிச்சனில் நம்ம பாஸ்டமாக வச்சு அப்படியே பிளஸ்ஸிங்கோட அப்படியே பால் காய்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பால் காய்ச்சிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர முடிஞ்சவங்க வந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வீடுன்றது ஒரு பெரிய கனவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. நம்மளுக்கு கடவுள் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்ததுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு இல்லாத நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கடவுள் எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும். எந்த வித சிரமமும் இல்லாமல் நீங்கள் நினச்ச வீடு எல்லாமே கடவுள் கொடுக்கணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் விக்டோரியா இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரேயர் முடிச்சதுமே அப்படியே அங்கே போயிட்டோம். இது என்னடா திடீர்னு இன்னொரு இடத்த காட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பாஸ்டர் அந்த ப்ராஜெக்ட்டையும் ப்ரேயர் பண்ண அப்படியே கூப்பிட்டு போனோம். 2 PHK டிடிசி அப்ரூவலான பிளேஸு. அங்கே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது. அது பில்டிங் முடிச்சதுமே நான் காட்டுறேங்க. இது ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு பிளஸ்ஸிங்கான டேன்னே சொல்லலாம். நல்லா இருந்தது. ஒரு வீடு பிள்ளையாஞ்சலம்ன்றது நம்மளுடைய வீடு பால் காய்ச்சிறப்போ டைமில் பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோலாம் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனதுமே அன்றைக்கி லீதியலுக்கு பர்த்டேன்றனால குட்டீஸுங்களாம் சும்மா கிஃப்ட் மாதிரி அவளை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன கிஃப்ட் பாக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் அவள் அதெல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணால். பேண்டு, கிளிப்பு, புட்டு இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால். பாப்பா கூட சொல்லியிருப்பா போல இருக்குது, தங்கச்சிட்ட, சின்ன தங்கச்சிட்ட நம்ம அவங்கள ஒரு ப்ராங்க் பண்ணோம், ஆனால் அவங்க எவ்வளோ குழந்தைத்தனமாக அதை ரசித்து என்ஜாய் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க. பாவம் அவங்க ரொம்ப வெகுலிமா அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா. சொல்லி பாப்பா ஜெஃபி தான் இதெல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. மஹிலாரிக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துருந்தாரு. அப்படியே எல்லாருமே ஈவினிங் அப்படியே மறுபடியும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி. நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன விசேஷம்லாம் இல்லைங்க, நார்மலாகவே ஒரு சண்டேனாலே நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒன்றா கிளம்பி போவோம். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தானேங்க, வாழ்ந்துட்டு போவோம் நம்ம கூட பிறந்தவங்களோட. பணம் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறவங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறவங்கள மட்டும் கூட வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க எல்லாம் என்னோடய பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். என்னுடைய குழந்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிக பிடிச்ச ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்றைக்கி காலையில் எல்லாருமே எடுத்த ஃபோட்டோஸு எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எங்களால் எடுக்க முடியல, வந்த கெஸ்ட்டெல்லாம் கவனிக்கணும் இல்லைங்களா. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க, திண்டுக்கல்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அண்ணாவும் ஜான்சி இவங்களாம் வந்திருந்தாங்க. பட் அத்தைங்களால் வர முடியல, இடைப்பட்ட நாள் அப்படின்றனால. என்னோடய 2 அத்தைங்களும் பார்த்திங்கன்னா அந்த வீக்லேயே வந்து சண்டே வந்துட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு லீதியாளுக்கு எல்லாருமே சில காரியங்கள் திங்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, மொய் வைக்கிறது, துணி எடுத்து கொடுக்குறது, இந்த ப்ளஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அத்தைங்க செஞ்சுட்டு போனாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் எப்படின்னு தெரியல. எங்கள் அப்பா இறந்து 24 வருஷம் ஆகுது. ஆனால் அம்மா வந்து அப்பாவோட சிஸ்டர்ஸ் கூட இன்ன வரைக்கும் ஒரு காண்டாக்டில் ஒரு டச்சில் இருக்கிறாங்க. நல்லது கெட்டதுக்கு அத்தைங்க வருவாங்க போவாங்க. எங்களுக்கு இன்னொரு பேரண்ட்ஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க நாத்தனார் நங்கையார் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லது கெட்டதுன்னாலும் அவங்களும் அத்தைங்களும் பார்த்திங்கன்னா அம்மாவை கலந்து ஆலோசனை பண்ணிக்குவாங்க. அம்மாவும் நல்லது கெட்டது அத்தைங்களை கூப்பிடுவாங்க. இப்படி தான் எங்களுடைய அப்பா சைடெல்லாம் ரொம்ப பாண்டிங் இருக்கும். அம்மா சைடும் ஒரு பாண்டிங் இருக்கும் அம்மா கூட. மற்றபடி எந்த ஒரு நல்ல காரியம் வந்தாலும் என்னோடய 2 அத்தைங்க வந்தாங்கன்னா அது ஒரு பிளஸ்ஸிங் ஃபில்ஃபில் ஆகும். சாட்டர்டே வந்துட்டு போன சாட்டர்டே வந்து சண்டே எல்லாம் இருந்துட்டு கிளம்புனாங்க. அதனே வந்து உட்கார கற்றுக்குச்சு. அதனால் ஒயாமல் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நடக்க ட்ரை பண்ணணுன்னு பிடிச்சி நின்றுட்டுருக்குறாங்க. புது வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் அதனே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்ததுமே சரி வந்துட்டு அப்படியே புது வீட்டில் தான் வச்சு பழத்தட்டு இது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்திங்களா, அதெல்லாமே கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்ததுமே புது வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு அத்தைங்க எல்லாமே கொடுத்தாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா பப்பி, ஜெனிஃபர் ஸ்வேதா. இவங்க வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்காங்க, நம்ம மாமா பொண்ணு. எல்லாம் திண்டுக்கல்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா. லீதியாவும் மனவும் வந்து அத்தை கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ளஸ் பண்ணாங்க. இவங்க தான் சின்னத்தை, அவங்க பெரியத்தை, எங்களுடைய அப்பாவோட பெரிய தங்கச்சிங்க. சின்ன தங்கச்சி 2 பேரும் அப்பா கூட பிறந்தவங்க. நான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி எங்கள் பெரியத்தையோட சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அவங்க தான் எங்களோட பெரியத்தை, நல்லா சமைப்பாங்க. எல்லாம் நல்லபடியாக போனதுங்க வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறது, கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் பக்கம் தான், ரொம்ப ரொம்ப பக்கம். 2 வீடு தள்ளி தான் அவங்க வீடு பால் காய்ச்சிருக்காங்க இல்லையா. எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ரொம்பலாம் தூரம் இல்லை. அதனால் எல்லாமே திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அவங்கள ஒரு அளவுக்கு ஓர்ஸ் பண்ணி செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய சந்தோஷம் தூக்கம் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கிங் கண்டிப்பாக